ஓ வந்துட்டார் பெருசா பவித்ரா 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 பவித்ரா. சத்யா சரி விடு, எல்லாத்துக்கும் கோவப்படாத சத்யா. நோண்டிக்கிட்டே இருப்பாரு இவரு. ஸ்கூல்லயே ரெபல்னா நீ தான் சொல்றாங்க. வேற வேலை இல்ல இவருக்கு. ஓ சரி விடு, ஏன் அவனை போட்டுட்டு ஏடா சமயா போட சண்டை போடுறா வாட சண்டைக்கு ஓடும். இவன் யாரு எதுவும் வரமாட்டேங்க நினைக்கிறேன். நீயும் நானும் தான் சண்டை போட்டுக்கலாம். நீயும் நானும் ஆக்சுவலி நீயும் நானுமே சண்டை போட்டுக்கலாம். நீயும் ஒரு திமிரு பிடிச்சது, நானும் ஒரு திமிரு பிடிச்சது. சரி நாளைக்கு வரும்போது உனக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் ஸ்கூலுக்கு. நீ கூட நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ பேண்ட் கூட ஜி நீ கூட நான் அப்புறம் பேண்ட். நான் நிஜமா சொல்றேன் உனக்கு. அவன் வந்து கேட்டா கொடுக்குறேன்டா. நீ இங்க வா. நான் வர மாட்டேன். நீ போய் கீழே வைக்கிற குத்துருவானா வா. ஆனந்தி வந்துட்டா பாரு கேளு கேளு. நீ என்னன்னு சொல்ல? அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. தந்தாதான் சொல்லுவேன். நீ சொல்ல மாட்டேன்னு சொல்ல குத்துருவா. சொல்ல மாட்டேதா. இல்லைன்னா எடுத்துருமா, நிஜமா காணாம போயிடும். திருடி சொல்ல மாட்டேதா. சரி ஓகே, நான் கொடுத்துருவேன். பத்திரமா இருக்கு இப்போதைக்கு, சரியா? எங்க இருக்கு? ஏய் ஆனந்தி குடி, எதுக்குடி இப்படி பண்ற? எதுக்கு இப்போ வர சீனை போட்டுருக்கீங்க? சீன் அவதாண்டா போடுறா. ஆனந்தி குடி கொஞ்சம். ரசிக்குள்ள கேட்டியா? தயவு செய்து குடுத்துறா வலுவா அப்புறம். சொல்றது புரியவே இல்லை. நீங்க ஸ்ட்ராங்கா வைங்க. ஆனா அதுக்காக நான் தான் வைஸ் பிரின்சிபல், நான் சொல்றதா ரூல்னு சொல்றதா பாஸ். இல்ல நான் அப்படி சொல்ல மச்சி. நாங்க வந்து நீங்க தமிழ் டீச்சரா இருங்க, பிரின்சிபலா இருக்காதீங்கன்றது. நான் ஸ்கூல் மேனேஜ்மென்ட் நான் வைஸ் பிரின்சிபலா இருக்கேன் இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், நான் வைஸ் பிரின்சிபலா இருக்கேன் இல்லையா? நான் வைஸ் பிரின்சிபலா இருக்கும்போது பிக் பாஸா நான் நடந்துக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் சொல்றேன். ஸ்டூடெண்ட்டை குக் பண்ண விட முடியாது. அவங்களே பண்ணட்டா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே பட் நம்ம இருந்தாலும் ஒரு தடவை நம்ம பிக் பாஸ் நான் கேக்குறேன். பட் அதுக்காக நம்ம எல்லாருமே மறுபடியும் சொல்றேன், எல்லாருமே இந்த இடத்துல வந்து எல்லாருமே நாங்க இதை கேட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப இந்த ஸ்கூல் உங்களுது, நீங்க பண்ணுங்க. தப்பு இருந்தா நான் சொல்றேன், தப்பு இருந்தா நானே மாத்திக்க ரெடியா இருக்கேன். பட் அதுக்காக இதை வந்து ஒரு வேற மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்ற அவசியம். நீ ஏன்டா எல்லாத்தையுமே வேற மாதிரி நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னமா நான் என்ன சொன்னாலும் நீங்க வந்து இதை ஏன்பா வேற மாதிரினா? இப்ப ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்கு, நான் உள்ள நான் என்ன கேக்குறேன், காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஏமா பின்னால வேற எதை கொடுத்துமா கேக்குறேன்? இப்ப நான் மூக்க கொடுத்து கேட்டுட்டு இருக்கேனா? காது கொடுத்து கேட்க மாட்டேன். நான் ஒன்னு மாக்கிங்கா நீங்க என்னமா பண்றீங்க? சரி நான் கேக்குறேன், பேசுறது எல்லாமே மாக்கிங்னா நீங்க பண்றது கொடுத்து கேட்க மாட்டேன். சரி நான் மாக்கிங் ஒரு ஆர்குமென்ட் தான இல்ல இப்ப நானும் அதே தான் சொல்றேன். நான் இத பாத்துக்கிறேன், நான் இத பேசுறேன், நான் பிக் பாஸ் கேக்குறேன். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? சார்ஜ் எடுத்துக்காதீங்க பாஸ். அதுதான் நான் சொல்றேன். நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், இந்த பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த பிரச்சனை விடுங்க. அவர் இப்படி சொல்றாருல, கேக்குறேன்னு சொல்லிட்டாருல, விட்டுடுங்க. அதுதான் நானும் சொல்றேன். இப்ப தீபக் வந்து இப்ப வெங்காயம் வெட்டுங்கன்னு யாரும் சொல்ல, எல்லாமே இவர் பாப்பாரு. இவர் தான் பாய்ஸ் டீம்ல இருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? தீபக் அங்க நிக்கும் போது எதுவுமே சொல்லல. இங்க வந்து வெங்காயம் கட் பண்ணும் போது நீங்க பண்ணலாமான்னு கேட்டேன். இதே தீபக் தான் கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க தான் பரவாயில்ல ஸ்ட்ரிக்டா நின்னவர். புரியுதா உங்களுக்கு? சும்மா அப்படி கலக்கும் போது கூட நீ தொடக்கூடாதுன்னு சொன்னவர் தான் அவரு. அவருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது எல்லாருக்குமே இப்ப மறுபடியும் நான் சொல்றேன், மறுபடியும் நான் பிக் பாஸ்ட போய் நான் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றேன். ஆனா இப்ப இந்த தீபக் வந்து வெங்காயம் வெட்டுறது இங்க யாருக்கும் தெரியும். நான் சொன்னது எல்லாத்தையும் அவர் பண்ணுவாரு. நீங்க அதுக்கு முன்னாடி தீபக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தீபக் பண்ணுவாருன்னு சொன்னது குக்கிங்மா. இப்ப இந்த பிரெப் வேலை இருங்க, கோடு போட்டுருக்கு உள்ள வரக்கூடாதுன்ற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும். இல்ல கோடு போட்டுருக்கு உள்ள வரக்கூடாதுன்றது பிக் பாஸ் ரூல். அதை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மென்ட் தான் சமைக்கணும்ன்றதும் பிக் பாஸ் ரூல். அப்ப அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல மட்டும் ஏன் நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் மஞ்சரி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நான் போய் கேக்குறேன், நான் போய் பேசுறேன். இது என்னன்றதை சார்ட் அவுட் பண்ணலாம். பட் நீங்களா உங்க சைடுல இருந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேன்னு நீங்க சொல்லிடுவீங்கல்ல. நாளைக்கு அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அது அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றதுக்கு அங்க எல்லாருமே அங்க டவுன் ஆயிடுறாங்க. ஒரே நிமிஷம், இது டாஸ்க் கொடுத்தப்பட்டிருக்கு. இந்த டாஸ்க் கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்களுக்கு குக்கிங் தெரியலன்னா அவங்க கத்துக்கணும். அதுக்கு தான் இந்த டாஸ்க்னு ஒரு ரீசன் இருக்கலாம். ஓகேவா? நம்ம அந்த பட்சத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல்ஸ். அவங்க ஹெல்ப் எடுத்துக்கறாங்க, அவங்களுக்கு கத்துக்கட்டும். இத ஒரு தடவை பிக் பாஸ்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி ஓகே பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் நான் சொல்றேன். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு ஜட்ஜ்மென்ட் வர வேண்டாம். இன்னொன்னு லாஸ்டா சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கேட்காம அவர் பேசவே மாட்டாரு. நான் நீங்க பேசுறது கேளுங்கன்னு சொன்னேன். இப்ப நான் காது கொடுத்து உங்களுக்கு கேட்கல. கொடுத்து கேக்குறேன். நான் திருப்பி கேட்டீங்க. இப்ப நான் உனக்கு கேக்குறேன், காது கொடுத்து கேட்க மாட்டாரு அப்படிங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கேளுங்கன்னு உங்ககிட்ட விடுங்களேன்.
சொல்றேன். அவங்கள விட சொல்லுங்க. ரெண்டு பேரும் நான் என்ன சொன்னேன்? நான் போய் பேசுறேன். அருண், இப்ப நான் ஒன்னு சொன்னேன் அருண், நீ அதுக்கு ஒன்னு சொன்னீங்க, கேளுங்க. விடு, முடிஞ்சிருச்சு அருண். நீங்களும் தான் மஞ்சரி, விட்டுருங்க. ஒப்பீனியன் வச்சாலே பாசினா அப்படின்னா வாய் மூடிட்டுலாம் இருக்க முடியாது. விட்டுடுங்களேன். அவர் கடைசி சொல்ல வந்த பாயிண்ட் ஏதோ பேசுறது ஏதோ ஒத்துக்கவே மாட்டாரு பாரு. விடு, அவ்வளவுதான். சங்கத்தை ஃபார்ம் பண்ணி எல்லா பையிலையும் பிரிச்சு விட்டு தலைவி ஆகலாம். ஓகே, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்க டீம்ல. எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஆனா நான் சிங்கிள். யார் அது? முத்துவா? இந்த முகரையில நீ முத்து கூட பெயர் போட்டுடு.